வணக்கம். இந்த மே 17 இயக்கம்ங்க, அந்த நாதாரி பைய திருமுருகன் காந்தி அவனுக்கு வேற வேலை இல்லை. இப்போ ஹிந்தி எழுத்த போய் மெட்ராஸில் சென்னையில் பூங்கா ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி எழுத்த அழைச்சிக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பைய அவன் கூடங்குளம் அணு உலை வரக்கூடாதுன்னு அதுக்கு போராட்டம் பண்ணான். மத்திய சர்க்கார் சுட்டு பொசிக்கிறவன் அப்படின்னு இப்போ 5 ஒலை வச்சுட்டான். அதுக்கு பிறகுதான் கரண்ட் நமக்கு எந்த தாட்டுவாட்டு இல்லாமல் வருது எல்லா மாநிலங்களுக்கும். பிறகு ஸ்டெர்லைட் கம்பெனி தூத்துக்குடியில் 30,000 40,000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தான். நம்ம நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிச்சு காப்பர், அதாவது செம்பு தாது பொருளை. அதை கெடுத்து மூடி அந்த கம்பெனியை அடைச்சி இருக்க பாமர மக்கள் மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொகையை கொடுத்துட்டு இவன் கூடுன தொகையை ஜப்பான்காரங்கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த துட்டால் இந்த வைகோப்பைய, இந்த திருமுருகன் காந்தி, இந்த உதயகுமார் ஆர்வி உதயகுமார் இப்படின்னு மே 17 இந்த திருமுருகன் காந்தி பைய இம்பிட்டு பேரும் சேர்ந்து அதை அடைச்சிட்டான். கடவுள் புண்ணியத்தில் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு கம்பெனி இங்கே வரல. ஏன் வரலன்னு கேட்டேன்னா, இந்த கம்பெனி பூரா வந்துச்சுன்னா சேரு கேட்பாங்க. இந்த நான் குத்த வச்சிருக்கேனே அந்த மாதிரி சேர் இல்லை, அந்த கம்பெனியோட பங்குதாரர்களாக எங்களை சேர்க்கணும் அப்படின்னு. இவன் பார்த்தா நம்ம முதலீடுக்கு கோடிக்கணக்கான லட்ச ரூபாயை கொண்டு வந்து முடக்கி இவனை எதுக்கு பங்குதாரர் ஆக்கணும்னு அவன் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டான். இப்போ இந்த பயலுக்கு கஞ்சிக்கு இல்லை யாரு, இந்த திருமுருகன் காந்திங்க வயலுக்கு இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்க திமுக காரன் கொஞ்சம் பிச்சை போடுவாமன்னுட்டு இப்போ போய் ஹிந்தி அழிச்சுக்கிட்டு இருக்கான். மத்திய சர்க்காரோட சேர்ந்தது தான் ரயில்வே ஸ்டேஷனு. எதுக்கு இந்த பைய வந்து ஹிந்தி அழிச்சா இருக்கான்? ஹிந்தி அழிக்கான ஹிந்தி வந்து எல்லா நாட்டுக்காரனும் வாராத இடம். ஹிந்தி தெரிஞ்சவன் வருவான், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் வருவான், தமிழ் தெரிஞ்சவன் வருவான், உருது தெரிஞ்சவன் வருவான். ஏதோ ஒரு பாஷை எழுதி இருந்தால் அதை படிச்சுட்டு அவன் எந்த ஊருன்னு போய்க்கிடுவான்ல. நீ ஹிந்தி எந்த ஒரு இடத்துல அழிச்சிட்டா முடிஞ்சு. நீ வச்சிருக்க தொகையில் ரூபாயில் 50 ரூபாயிலையும் ஹிந்தி இருக்கு. அதை அழிச்சிட்டு கருமை வச்சு அழிச்சிட்டு கொண்டு போய் குடாமல பேங்கில், ரிசர்வ் பேங்கில் இல்லைன்னா அப்போ நடத்துது. அப்போ கடையில் கொண்டு போய் குடு வாங்குதான் நானும் அப்போம் டாஸ்மார்க்கில் அப்பன் தானே, அப்போ நடத்துத கடை தானே டாஸ்மார்க்கு. அங்கே கொண்டு போய் கூட வாங்குதான் நானும் அப்போம். அந்த 500 ரூபாயில் இருக்க ஹிந்தி எழுத்தை அழிச்சிட்டு தலையெழுத்த ஹிந்தி தானல. அங்கே போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனே வேலைக்கு இல்லை, எல்லாரும் ஹிந்திக்காரன் தான் இருக்கான், தமிழ் தெரிஞ்சவன் ஒருதம் கூட இல்லைங்க. அதுக்கு 4-10 நாய் கைதட்டுது. நீ ஹிந்தியை படிக்கவும் விட மாட்ட, ஹிந்தியை பேசவும் விட மாட்ட. உனக்கு வேலை மட்டும் வேணும்னா எப்படி தருவான் மத்திய சர்க்காரு? நீ படித்து அந்த பரீட்சையில் பாஸ் ஆனேன்னா தானே உனக்கு வேலை தருவான். எப்படி உனக்கு தருவான்? நீ தான் படிக்க விட மாட்டிய, கேடு பண்ணி அந்த படிப்பை நிப்பாட்டிட்டிய ஹிந்தியை. பிறகு எப்படி உனக்கு வேலை தருவான்? இல்லை கிறுக்கு பேய்களா, நல்லா இனிமே நல்லா அறிவால் இருக்கிறதுக்கு பாருங்களே. முட்டா பேய்களா, 17 இயக்கமா 18 இயக்கமா? உனக்கு 16 இயக்கம் வைக்கணும்ல. உனக்கு விசேஷம் சிரிக்கு பிள்ளை. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா இப்படி செய்வியா? ஹிந்தியை போய் அழிச்சா இருப்பியா அங்க? பிறகு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். மை தமிழ்நாடு என் சொந்த தமிழ்நாடுன்னு அந்த ஹிந்தி போலீஸ்கிட்ட சொன்னார்னால நீ அது சொல்ல தெரியுதால உனக்கு? ஹிந்தி போலீஸ்கிட்ட மை தமிழ்நாடுங்காம என் சொந்த தமிழ்நாடுன்னு சொல்ல தெரியல உனக்கு. இவனெல்லாம் மத்திய போலீஸ் ரிசர்வ் படை பிடிச்சு கொண்டு போய் தீகார் செயலில் ஓட்ட அடைக்கிறதுக்கு இல்லாமல் மத்திய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.